அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நான் எங்கள் வீட்டு ஸ்பெஷல் சமையலில் பர்மா ஸ்பெஷலான பர்மா அத்தோ எப்படி செய்கிறதுன்றதை பற்றி சொல்ல போகிறேன். இது ரொம்ப சுவையான டிஷ்ஷுங்க, எல்லாருக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய டிஷ்ஷு. வாங்க அதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த மாதிரி தண்ணியில் அவிச்சிக்கணும். எல்லா நூடுல்ஸையும் ஃபஸ்ட்டு தண்ணி நல்லா கொதிக்க விட்டு உங்களுக்கு எத்தனை பேக்கேஜ் வேணுமோ அதை இந்த மாதிரி கட் பண்ணி அவிச்சிக்கணும். இதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணுறோம். இந்த மாதிரி கொதிக்கும் போதே உப்பு ஆட் பண்ணிக்கணும். தென் இந்த கடைங்கள்லாம் நல்ல கலராக சூப்பராக இருக்கும்ல, அது மாதிரி இருக்கிறதுக்கு கலர், இந்த பாருங்கள், கலர் பவுடர். அந்த மாதிரி கலர் பவுடர் கொதிக்கும் போதே போட்டுடணும். ஒரே பக்கம் இல்லாமல் ஒரு கிண்டி விட்டுருங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த மாதிரி கொதி வரும்போது வெந்துருச்சான்னு பாருங்கள். ஓகே. இந்த பாருங்கள், இந்த ஸ்டேஜில் இந்த அளவுக்கு வெந்தோடனே இதை வடிச்சிடலாம். இப்போ அவிச்சாச்சு, அவிச்சு நல்லா வடிகட்டியாச்சு. இதை பாருங்கள். ஓகேவா? இப்போ இதை நம்ம இந்த சட்டியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி எண்ணெய் கொஞ்சம் ஊற்றணும். அப்படி எண்ணெய் ஊற்றினா தான் ஒன்றுத்தோடு ஒன்று பிசு பிசுன்னு இல்லாமல் ஒட்டாமல் இருக்கும். இப்போ அதை ஒரு கிளறி விட்டுட்டு இப்போ இந்த இதில் இந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இது பாருங்கள், இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ அதில் மேலே நம்ம இந்த வெங்காயம்லாம் பொரிச்ச அந்த ஆயிலை கொஞ்சம் ஊற்றுறோம். ஓகே. இதை இப்போ முடிஞ்சாச்சு. இதை மூடி தனியாக வச்சிடலாம். இப்போ குழம்பு செய்கிறது எப்படின்றத பார்க்கலாம். இப்போ அத்தோ குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். முதல்ல வாழைத்தண்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அது தண்ணியில் போட்டு வைக்கும்போது உப்போடு சேர்த்து போட்டிங்கன்னா இந்த மாதிரி கலர் மாறாமல் அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் 100 கிராம் கடலை மாவு இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் தேவையான அளவு சின்ன வெங்காயம் தான் ஹைலைட், நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்கப்புறம் தக்காளி, பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரே ஒரு தக்காளி இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கோங்க. தென் தேவையான அளவு பூண்டு, இந்த அளவுக்கு பூண்டு இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போதும். அதுக்கப்புறம் தனியா பவுடர் 2 ஸ்பூனு, கரம் மசாலா பவுடர் அது ஒரு 2 ஸ்பூனு, மிளகாய்த்தூள் 2 ஸ்பூனு, பெப்பர் ஒரு 2 ஸ்பூனு. அதுக்கப்புறம் இது ரொம்ப மெயின், இந்த டிஷ்ஷுக்கு நல்ல வாசனையாக இருக்கிறதுக்கு மெயினானது இந்த ப்ரானை இதில் உள்ள வாட்டர் கண்டென்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணோன்னா சட்டியில் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான மஞ்சள், கொஞ்சம் மிளகாய், உப்பு போட்டு மிக்சியில் இந்த மாதிரி தூள் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாம். சட்டி ஆன் பண்ணி இதை வச்சாச்சு. சட்டி நல்லா காஞ்சிச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றலாம். அந்த எண்ணெய் நம்ம அந்த வெங்காயம் பூண்டெல்லாம் பொரிச்சோம்ல, அந்த எண்ணெய் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பூண்டை போட்டுடுறோம் இதில். அதுக்கப்புறம் இந்த வெங்காயத்தை போடுறோம். இப்படி லைட்டாக கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுடுறோம் அதிலே. என்னதான் நீங்கள் வெளியில் எவ்வளோ தான் வாங்கி சாப்பிட்டா இது பண்ணி டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சாப்பிட்டாலும் ஒரு வாட்டி நம்ம வீட்டில் செஞ்சு பாருங்கள் எவ்வளோ இது டேஸ்ட்டாக வருதுன்ட்டு. எத்தனையோ பேர் சொல்லியிருப்பாங்க பர்மா அத்தோ கவுசிலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும்னு. என்ன இருந்தாலும் நம்ம வீட்டில் இது எங்கள் அம்மாவுடைய பாரம்பரியத்தில் செய்யக்கூடிய டிஷ். இது மெயினான டிஷ். பர்மாக்காரங்கனாலே அந்த அத்தோ கவுசி எல்லா தெருக்கடைகள்லேயும் விற்கும். நிறைய பேர் அதை ரொம்ப கூட்டமாக வாங்கி சாப்பிடுவாங்க. இருந்தாலும் நம்ம வீட்டில் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். இனிமேல் நீங்கள் வெளியில் எங்கேயுமே போக மாட்டீங்க. அதுக்கப்புறம் இந்த எறாவை போடுங்க. அந்த வறுத்து இது பண்ணி வச்சுக்கணும். இந்த எறாவை போடுறோம். அதையும் போட்டு லைட்டாக ஒரு கிண்டி விட்டுடுறோம்.
இப்போ இந்த தக்காளி போடுறோம். தக்காளி போட்டு ஒரு கிண்டிக்கிறோம். கிண்டிட்டு தக்காளி வந்து நல்லா வந்து வேகணும். கொஞ்சம் நல்லா வேகிற அளவுக்கு கிண்டுங்க. கீழே வந்து அடி பிடிக்காமல் கொஞ்சம் கிண்டி விடுங்க. தென் வந்து இந்த தனியாத்தூள் அந்த எடுத்து வச்சுக்க 2 ஸ்பூன் தனியாவையும் போட்டுடுறோம். இப்போ வந்து இந்த மசாலா வந்து நல்லா வந்து கிண்டி விடணும். இந்த மாதிரி இந்த கிரேவி கன்சிஸ்டன்சிலாம் நல்லா வருதா அந்த மாதிரி வந்து நல்லா கிண்டி விடுங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து இந்த வாழைத்தண்டு கட் பண்ணி வச்சுருக்க வாழைத்தண்டை போடுறோம். வாழைத்தண்டை போட்டு அதையும் நல்லா வந்து ஒரு கிண்டி விட்டுட்டு ஸோ ஆல்மோஸ்ட் நம்மளுடைய எல்லா மசாலாவையும் நம்ம வந்து போட்டாச்சு. இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஓகே, உப்பு போட்டாச்சு. இப்போ ஒரு நல்லா ஒரு கிண்டி விட்டுருங்க. இங்கே பாருங்கள், இந்த கிரேவி நல்லா வந்துருச்சு. இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் வந்து கிண்டுங்க. ஓகேங்க, இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து இந்த கடலை மாவை இப்போ ஊற்ற போகிறோம். கரைச்சி வச்சுருக்கேன் 100 கிராம் அளவுக்கு கரைச்சி வச்சுருக்கேன். இந்த கடலை மாவை வந்து ஊற்றுறோம். அதுக்கப்புறம் வந்து அது செஞ்சிட்ருக்கும் போது சைடில் நீங்கள் ஃபஸ்ட்டே எடுத்து வச்சுட்டா கூட சரி. இந்த மாதிரி தேங்காய் பால் இந்த பாருங்கள், இந்த ஒரு சட்டி அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த தேங்காய் பாலில் பாதி தேங்காய் பாலை ஊற்றுறோம். ஏன்னா கடலை மாவு வேகிறதுக்காக எல்லா தேங்காய் பாலையும் ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுறோம். என்ன இவ்வளோ வேலை இருக்குது, நிறைய ஐட்டம்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்குன்னுலாம் யோசிக்காதீங்க. நீங்கள் எந்த அளவுக்கு சிரமப்பட்டு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து இந்த ஃபுட் வந்து ரொம்ப டெலிஷியஸ் அண்ட் டேஸ்டியாக இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ இது வந்து நல்லா வேகட்டும். இது நல்லா வந்து வெந்ததுனா தான் உங்களுக்கு வந்து ஸ்டொமக் அப்செட் அது மாதிரிலாம் எதுவும் ஆகாது. அதான் கண்டிப்பாக வந்து இந்த கடலை மாவு நல்லா வேகணும். அது வேகிற வரைக்கும் ஒரு 20 to 25 மினிட்ஸ் எடுத்துக்கும். மூடி வைங்க. இதை பாருங்கள், மூடி வச்சாச்சு. மூடி வச்சா மட்டும் பத்தாது. அப்பப்போ தினந்தேர் வந்து நீங்கள் கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தால் தான் அடி பிடிக்காமல் இருக்கும். நீங்கள் அப்படியே மூடி வச்சுட்டு இருந்துட்டிங்க கீழே வந்து கட்டியாக விழுந்துடும். ஸோ வந்து ஒரு 2 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து நல்லா ஓப்பன் பண்ணி கிண்டி விடுங்க. நல்லா வேகட்டும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மலன்னு கொதிச்சிருச்சு. கொதித்தோடனே இப்போ வந்து இந்த மிச்சம் உள்ள இந்த தேங்காய் பால் இதை வந்து இந்த ஸ்டேஜில் வந்து ஊற்றிடலாம். கொஞ்சம் டைம் எடுக்கும் இந்த டிஷ் செய்ய, பட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நிச்சயமாக வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள் வீட்டில் கெஸ்ட் அது மாதிரிலாம் வந்துருந்தாங்கன்னா அவங்கள ஸ்பெஷலாக கவனிக்கணுன்னா இந்த மாதிரி டிஷ்ஷஸ் செஞ்சு கொடுங்க. எப்பயுமே வந்து ரிமெம்பரிங்காக இருக்கும். எப்பயுமே உங்கள் சாப்பாடும் நீங்கள் செஞ்ச எல்லா விதமான நல்ல ஸ்வீட்டான விஷயங்களும் ஞாபகமாக இருக்கணும்னா உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு இந்த மாதிரி டிஷ்ஷஸை வந்து செஞ்சுத்தாங்க. இது கொஞ்சம் சிரமப்பட்டு செய்கிற டிஷ்ஷு தான், ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். எப்பயுமே எங்கே இருந்தாலும் வந்து உங்களை மறக்க மாட்டாங்க. இந்த பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. நல்ல ஒரு அரை ஹவருக்கு மேலே கொதிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இந்த கொத்தமல்லியை மேலே போடுறோம். ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் இஸ் ஓவர். இப்போ வந்து பெப்பர், இந்த பாருங்கள், இந்த பெப்பர் பவுட்ரு மேலே இது மாதிரி தூவி விடுறோம். நல்லா கொதிச்சிருச்சு. 1/2 அன் ஹவருக்கு மேலே நல்லா கொதிச்சிருச்சு. 2 ஸ்பூன் பெப்பர் போடுங்க. ஓகே, நல்லா இதை வந்து கிண்டி விட்டுட்டு இப்போ வந்து ஒரு 5 மினிட்ஸ் தம்மில் இருக்கட்டும். மூடி வச்சிடலாம். வச்சுருக்க வெங்காயத்தை வந்து இந்த ஸ்டேஜில் வந்து லாஸ்ட் ஃபைனல் டச் மேலே லைட்டாக போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ நம்ம வந்து அத்தோ பிணையறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். கோஸ் இந்த மாதிரி வந்து சீச்சு வச்சுக்கோங்க. இது வயிற்றுக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சியை தரும். தென் ஆனியன் இது மாதிரி வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுவும் வந்து இதில் நிறைய கால்சியம் இருக்குது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. தென் வந்து இது என்னதுன்னா உடச்சிக்கடலை பவுட்ரு, உடச்சிக்கடலையை வந்து மிக்சியில் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். தென் காஞ்ச மிளகாவை வந்து நல்லா ஃபஸ்ட்டு வெறும் சட்டியில் வந்து நல்லா வறுத்துட்டு அதை வந்து மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். ஏன் வந்து வறுத்துட்டு நம்ம பவுட்ரு பண்ணுறோன்னா வயிறு வலிலாம் வராது. தென் வந்து கொத்தமல்லி, இது மாதிரி வெங்காயத்தை வந்து ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன்.
தென் அந்த வெங்காயம் பொரிச்ச எண்ணெயே, தென் வந்து லெமன், அதுக்கப்புறம் பூண்டு இந்த மாதிரி இந்த சைஸில் கட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயம் வந்து இந்த மாதிரி கிறிஸ்பியாக நல்லா வரணுன்னா வந்து சின்ன வெங்காயமாக வாங்குங்க. சீச்சி வச்சுட்டு கொஞ்ச நேரம் வந்து என்ன பண்ணணுன்னா வெயிலில் வந்து காய வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணிங்கன்னா ரொம்பவே கிறிஸ்பியாக வரும். வாங்க இப்போ வந்து எப்படி வந்து அத்தோ செய்யலான்றதை பார்க்கலாம். அத்தோ செய்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி புளியும் வந்து இந்த புளி தண்ணியை வந்து இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க. வாங்க. ஓகே, இந்த மாதிரி வந்து இதை வந்து ரொம்ப பெனையக்கூடாது. பெனஞ்சிங்கன்னா வந்து அது பிசுப்பாகிடும். அதனால் நல்லா பொழுன்னு பூ மாதிரி இருக்கிற மாதிரி எடுத்து இது பண்ணுங்கள். இந்த பாருங்கள், இந்த மாதிரி பொழுன்னு வருது, வந்துடுச்சா? இப்போ என்னென்ன ஆட் பண்ணுறாங்கன்றதை பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து கடலை மாவு பவுட்ரு, இந்த மாதிரி கடலை மாவு பவுட்ரு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கடலை மாவு இல்லை, சாரி, உடச்ச கடலை பவுட்ரு. உடச்ச கடலை பவுட்ரு வந்து இது மாதிரி 2, இதில் வந்து 2 இல்லை 3 ஸ்பூன் கூட போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து இது பாருங்கள், கோஸ், தேவையான அளவு கோஸ் போடுறாங்க. அது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. தென் வந்து வெங்காயம், பச்சை வெங்காயம் இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை வந்து அதுக்கு மேலே தூவிக்கோங்க. தென் வந்து லெமன் இது மாதிரி புளிஞ்சு விட்டுக்கோங்க. அப்புறம் வந்து பூண்டு, ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பூண்டை போடுறோம். அப்புறம் வந்து வெங்காயம், ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை மேலே போடுங்க. லாஸ்ட்டாக ஃபைனலாக போடுங்க வெங்காயத்தை. அதுக்கப்புறம் வந்து இந்த கொத்தமல்லி இதை போடுறோம். இந்த புளித்தண்ணி, இதில் வந்து இந்த புளித்தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். ரொம்ப ஆட் பண்ணாதீங்க, இந்த மாதிரி ஒரு 2 or 2.5 ஸ்பூன் இஸ் எனஃப். அதுக்கப்புறம் இந்த எண்ணெய் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கீங்களா, அந்த எண்ணெயை வந்து மேலே இந்த மாதிரி இது பண்ணுறோம். நீங்கள் ஹோட்டலில் தென் பஜாருங்கள்லாம் வந்து இந்த மாதிரி அத்தோலாம் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க. ஓகே, ஃபைனலாக வந்து இப்போ கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கோங்க. நீங்கள் வந்து ஹோட்டல் பஜார் எல்லாத்துலேயும் வந்து போனவுடனே இந்த ஃப்ரை கவுசி இந்த மாதிரி அத்தோ இதெல்லாம் வந்து கேட்டிருப்பீங்க. அதெல்லாம் விட அட்டகாசமாக இருக்குங்க நம்ம வீட்டில் செய்கிறது. இப்போ ஃபைனலாக வந்து ஃபைனல் டச் மிளகா பவுடர். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோத்தை வந்து மிளகாத்தூள் உங்களுடைய ஆப்ஷனல். காரம் அதிகமாக வேணும்னா காரமாக போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நான் வந்து இந்த ஸ்பூனில் வந்து 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ வந்து இதை பெனையலாம். இதை வந்து ரொம்ப நல்லா பெனைஞ்சிடக்கூடாது. போட்டு பிசுன்னு பெனைஞ்சிங்கன்னா அது வந்து ரொம்ப நல்லாவே இருக்காது. ஒன்றுத்தோடு ஒன்று ஒட்டி இருக்கு. இவங்க எப்படி செய்கிறாங்க பாருங்கள், பொழுன்னு பெனைகிறாங்க. இது பர்மா ஸ்பெஷலு. இந்த மாதிரி பொழுன்னு பெனைஞ்சிங்கன்னா ஒன்றுத்தோடு ஒன்று ஒட்டாது. ஆல்ரெடி வந்து இந்த கவுசியில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா எண்ணெய் ஊற்றிருக்கிறது கூட அது வந்து அவ்வளோவா ஒட்டாமல் இருக்கும். இது பாருங்கள், நம்மளுடைய சுவையான வந்து அத்தோ வந்து ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கா? இதோடைய சைட் டிஷ் வந்து நம்ம செஞ்ச அந்த குழம்பு. இந்த பாருங்கள், ஓகேவா? இது மாதிரி பல பயனுள்ள ரொம்ப சுவையான என்னது ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு தேவைன்னா எனக்கு வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ வந்து பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், தென் ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு வந்து ஆப்ஷனல் இன்னொன்று சைட் டிஷ் வந்து முட்டை மசாலா. அதை என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். இதுதாங்க பர்மா ஸ்பெஷலான அத்தோ. வாங்க சாப்பிட்லாம்.